இஸ்ரவேலின் நித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாது இருந்தும் நீ என்னை அறியாது இருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏதோ நம்ம வந்தோம், அம்மா சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அந்த பக்கத்துல இருக்க வீட்டுக்காரங்க சொன்னாங்க, அந்த சிஸ்டர் சொன்னாங்க, அந்த அக்கா சொன்னாங்க, அந்த அண்ணன் சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அதனால இயேசுவை நான் வந்து உட்கார்ந்துருக்கேன். அப்படி இல்லை. இன்னைக்கு உலகம் அப்படிதான் போயிட்டு, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அதனாலதான் இயேசு வந்து உட்கார்ந்து ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னா இல்லை. பரிசுத்த வேதம் தெளிவாக சொல்லுது. என்ன சொல்லுது? மீண்டும் வாசிப்பா அந்த வசனம், கீழ்ப்பகுதி இல்லம்மா, அது நான் என் தாசனாகிய யாக்கோபின் நித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து என்னை அறியாது இருந்தும். ஆமென். பாத்தீங்களா? அவருடைய நாமத்தை நமக்கு இலவசமாய் தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை உச்சரிக்கல நான் இயேசு சொல்லுவதற்கு யார் எல்லாரும் சொல்ல முடியாதுங்க. அவருடைய நாமம் எனக்கு கொடுக்கப்பட்டதுனால அவருடைய நாமத்தை நான் உச்சரித்து சொல்லுகிறேன். அல்லேலூயா. எல்லாரும் கிடைக்காத ஒரு பாக்கியம். எல்லாரும் சொல்ல முடியாது. ஐயோ நான் மட்டும் எங்க குடும்பத்துல சொல்றேன்னு யோசிக்காத. நீ விசேஷமானவன். அல்லேலூயா. நீ விசேஷமானவள். ஸ்தோத்திரம். வேதம் அப்படிதான் சொல்லு. நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். அவர் உன்னை அழைத்ததுனால தான் அவருடைய நாமத்தை இலவசமாக உனக்கு தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஐயோ நான் மட்டும் தனித்து இருக்கிறேனே, தனிமரமா யோசிக்காத. உன் கூட இருக்கிறவர், இந்த உலகத்தை உண்டாக்கினவர் கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். உன் கூட இருக்கிறவர், இந்த உலகத்தை உண்டாக்கினவர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சர்வத்தையும் சர்வ சிருஷ்டிகராக இருக்கிற கர்த்தர் உன்னை அவருடைய நாமத்தை உனக்கு இலவசமா தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, வேதம் சொல்லுகிற இடத்துல, பரிசுத்த வேதம் சொல்லுது, அந்த இடத்துல வாசிப்போம். அதே அதிகாரத்துல 44வது அதிகாரத்துல 44 44:21 யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நீ நினைக்கணும். யாக்கோபே இஸ்ரவேலே, யாக்கோபினா யாக்கோபா நீ இருந்தீர் அல்லவா? யாக்கோபா இருக்கும் போது நம்ம யாக்கோபை பத்தி நான் என்ன சொல்லிக்கலாமா? யாக்கோபே அப்படின்னா, யாக்கோபு என்பவன் ஏமாற்றுக்காரன், பொய்யன், தகப்பனை ஏமாற்றினவன், கூட பிறந்த சகோதரனை ஏமாற்றினவன், மாமனாரை ஏமாற்றினவன், எல்லாவற்றையும் ஏமாற்றி தான் தன் பொருட்களை ஆஸ்திகளை சேகரித்தான். சோதரம் யாக்கோபு. அப்ப யாக்கோபு என்பவன் பொய்யன். அந்த யாக்கோபு, அதான் யாக்கோபை நினை, அப்படி இஸ்ரவேலை நினை. சோதரம். வேதம் சொல்லுது, யாக்கோபும் அவன் தான், இஸ்ரவேலும் ஒருவன் தான். அல்லேலூயா. அப்ப யாக்கோபா இருந்த நம்மளை இஸ்ரவேலா மாற்றும்படி தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன் யாக்கோபு பாருங்க, முற்பிதாக்களின் தேவன் சொல்றோம். ஆண்டவரே சொல்றாரு, மோசேக்கு அப்படி சொல்லிடும்போது என்ன சொல்றாரு? உன்னுடைய முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர். முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர். முற்பிதாக்கள் 3 நாமம் உள்ளவருடைய பிதாவுடைய தேவனுடைய நாமம் அப்படி சொல்லப்படுது. அப்படிதான் அறிமுகம். முற்பிதாக்கள் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அப்படிதான் அதுக்கு சாட்டா முற்பிதாக்களின் தகப்பன் அப்படின்னு சொல்லி மோசேக்கு சொல்லி அறிமுகமாகிறாரு. அப்ப அதே முற்பிதாக்களுடைய தகப்பனா இருக்கக்கூடிய அந்த யாக்கோபை, 3வது சந்ததியா இருக்கக்கூடிய யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றி இருக்கிறார். ஆபிரகாமை, ஈசாக்கை, யாக்கோபு இடத்துல வரப்படுகிற போது அந்த யாக்கோபு பொய்யனாக இருக்கிறான், ஏமாற்றுக்காரனா இருக்கிறான். அவன் தாயின் கருவிலை தெரிந்து கொண்டிருந்தார். யார் தெரிந்து கொண்டாரு? யாக்கோபை தெரிந்து கொண்டிருந்தார். சோத்ரம். கர்த்தர் தாயின் கருவிலை தெரிந்திருந்தார், யாக்கோபை தெரிந்து கொண்டிருந்தார். அந்த யாக்கோபை தெரிந்திருந்தாலும் அவன் ஏமாற்றுக்காரனாக இருந்தான்.
பொய்யனாக இருந்தான், சோத்திரம். வஞ்சிக்கிறவனாக இருந்தான், சோத்திரம். ஆனா அந்த யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றுகிறார். அதான் சொல்லு, இஸ்ரவேலே. அல்லேலூயா. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. எதை நினைக்கணும்? அவன் இருந்த பழைய நிலைமை நில. யாக்கோபா இருக்கும்போது நீ எப்படி இருந்த அதை நினைச்சு பாரு அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம் அப்படின்னா இங்க என்ன பண்ணிருக்கிறோம்? ஆரம்ப நாட்கள ஏதோ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க வந்தோம் அல்லவா? வந்தோமா இல்லையா? அவங்க சொல்லி வந்தாங்க இவங்க சொல்லி வந்தாங்க. அவங்க சொல்லும் போது நம்ம எப்படி இருந்தோம்? இப்ப அவர் கிட்ட வந்த பிறகு எந்த நிலைமையில இருக்கிறோம்? இஸ்ரவேலாக இருக்கிறோம். அல்லேலூயா. புரியுதுங்களா? அல்லேலூயா. அவங்க இவங்க சொல்லும் போது இயேசுவை நோக்கி வந்தோம் அல்லவா? அப்போது நம்ம எந்த நிலைமையில இருந்தோம்? அல்லேலூயா. இப்ப இஸ்ரவேலா தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். அதை மீண்டும் நினைக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. கடந்த ஆண்டை பார்க்கணும், கடந்த வருஷத்தை பார்க்கிறோம். அதே போல நம்முடைய ஒரு பக்கம் வருது, ஒரு பேஜ்ல ஒரு பேப்பர்ல என்ன இருக்கு? ரெண்டு பக்கம் இருக்கு. அதே போல அதான் பைபிள் கூட அப்படி இருக்கு. பழைய ஏற்பாடு, நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, சோதரம். அப்ப அதே போல யாக்கோபா இருந்த நம்மளை, இஸ்ரவேலா இருந்ததை நினைச்சு பார்க்கணும். அப்ப இன்னைக்கு என்ன பண்ணணும்? ஆண்டு புதிய நாட்கள் இந்த பிப்ரவரி மாசம் நம்ம நினைத்து பார்க்கணும். நம்ம எப்படியா இருந்தோம்? கர்த்தருடைய சமூகத்துல கூட்டி சேர்த்திருக்காரு. அதான் சொல்லப்பட்டிருக்கு, நீ நினைச்சீனா நீ என் தாசன். அல்லேலூயா. நீ என் தாசன். நீ நினைச்சு பார்த்தீங்கன்னா நீ தாசன். நீ முன்னாடி எப்படி இருந்த? பொய்யனா இருந்தையா? ஏமாற்றுக்காரன் தேவனே சொன்னார், இப்ப நீ என் தாசனாக இருக்கிறீர். அல்லேலூயா. புரியுதுங்களா? அல்லேலூயா. புரியும் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லாமா? நம்ம ஏற்கனவே தேவனை அறியாததற்கு முன்னாடி, தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? பொய்யராக இருந்தோம். அவர் அறிந்து அவருடைய நாமத்துக்கு உள்ள வந்த பிறகு இப்ப இஸ்ரவேலா மாறி இருக்கோம். இப்ப என்ன பண்றாரு? இப்ப என்ன சொல்றாரு? நீ என் தாசன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். அல்லேலூயா. ஆண்டு நம்மளை பார்த்து சொல்றாரு, என்னை உருவாக்கினேங்கிறார். அல்லேலூயா. நீ என் தாசன். அவர் சொல்றாரு, இஸ்ரவேலே நீ என்னால சொல்றாரு. யாக்கோபை பார்த்து, யாக்கோபா இருந்தே நீ என்னை மறக்க முடியுமா? அதே போலதான் நாம் கர்த்தருடைய சமூகத்தை வந்துக்கிறோம். நாம் நம்முடைய ஜீவித்தை மறக்க முடியுமா? கர்த்தர் நீங்க சொன்னாங்க பாருங்க, சிஸ்டர் சொன்னாங்க, அந்த சைலாமா சொன்னாங்க, கர்த்தர் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம்னா கர்த்தருடைய கிருபை தான். எல்லாரும் சொல்ல முடியும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம்னா கர்த்தருடைய கிருபை. ஆமென். அப்ப நம்ம எப்படி மறப்போம் கர்த்தரை? அதனாலதான் அந்த இடத்துல சொல்ற ஆண்டவர், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நீ இதனாலதான் நம்ம ஆண்டவர் மறக்க முடியாது. சோதரம். என் தேவனை நம்ம மறக்க முடியாது. ஏன் மறக்க முடியாதுன்னா, என்னை அவர் தாசனாக மாற்றி இருக்கிறார். நான் ஏமாற்றுக்காரனாகவும் பொய்யனா இருந்து உலகம் என்ன பண்ணுச்சு? நீ கரெக்டா சொல்றாங்க சிஸ்டர். அவனை வெறுத்துச்சு, உலகம் நம்மள என்ன ஒரு மாதிரியா பார்த்துச்சு. ஆனா அதிலிருந்து கர்த்தரை மாற்றி தேவன் பார்த்து சொல்றார், என் தாசன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப அதே உலகத்து மத்தியில நம்மள என்ன பண்ணுற ஆண்டவர் மறக்கப்படாதவர்களுக்கு கத்த வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மாதம் மட்டுமல்ல, நம்ம இந்த பூமியில ஜீவனோடு இருக்கிற நாளெல்லாம் கர்த்தர் நம்மளை மறக்கப்படாத நிலைவாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை பார்க்கணும். சோத்திரம். நம்ம ஆண்டவரை தான் பார்க்கணும். சோத்திரம். தேவன் என்னை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல வாசிக்கலாம். சோத்திரம். பாருங்க. சோத்திரம். வாசிக்கலாம். 46 46 chapter 46 யாக்கோபின் சந்ததியாரே, யாக்கோபின் சந்ததியாரே, 46வது அதிகாரம் 3வது வசனம். யாக்கோபின் சந்ததியாரே, 46 இஸ்ரவேல் சந்ததியின் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். ஆமென். இந்த இடத்துல பார்க்கிறோம்,
அந்த இடத்துல சொல்றாரு, யாக்கோபின் சந்ததியாரே, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியின் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். ஹல்லேலூயா. சரி, யாக்கோபு இஸ்ரவேலா மாறியாச்சு. யாக்கோபுடைய சந்ததியா இருக்கிறவங்க சந்ததியை பார்க்கும்போது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குவா இல்லையா? பார்க்கறமா பார்க்கலையா? இது யாருப்பா? அது அவங்க யாக்கோபுடைய சந்ததி. அது யாருப்பா இஸ்ரவேல்னு சொல்றாங்க? உங்க பிள்ளைகளை பார்க்க முடியும் போது அந்த இடத்துல சொல்லப்படும், யாக்கோபு சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததி மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆன முதல் உங்களை தாங்கினேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் ஸ்தோத்திரம். நம்ம யாருக்கு செவி கொடுக்கணும்? யாக்கோபுடைய நாட்கள் முடிஞ்சு போச்சுங்க. இப்பெல்லாம் நம்ம யாரா இருக்கிறோம்? இஸ்ரவேல் சந்ததி யாரா இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் சந்ததியா இருக்கிற நம்ம யாருக்கு செவி கொடுக்கணும்? நம்மளை உண்டாக்கினவருக்கு, நம்மளை உருவாக்கினவருக்கு நம்ம செவி சாய்க்கணும். அல்லேலூயா. அவருக்கு நம்ம செவி சாய்ப்போமானால், அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி சாய்ப்போமானால், ஆண்டவர் சொல்லுகிற காரியம், எனக்கு செவி கொடுங்கள், தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தாயின் வயிற்றில தோன்றின முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆன முதல் உங்களை தாங்கினேன் அப்படிங்கிற. ஸ்தோத்திரம். நம்முடைய இஸ்ரவேல் சந்ததியாரா இருக்கிற நம்ம கர்த்தர் உலகத்துல ஒரு நம்ம பூமியில சொல்றோம், தாய்க்கு சிறந்த ஒரு தெய்வம் இல்லைன்னு சொல்றோம் அல்லவா? ஒரு 10 மாதம் அவங்க செவந்து அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்து உருவாக்குறாங்க. அதுக்குனாலதான் உலகம் என்ன சொல்லுது? தாய்க்கு சிறந்த. இந்த அம்மா கூட பிரின்ஸ் கூட அவங்க தாயாரை குறிச்சு பயங்கரமா புகழ்ந்து வெளியிருந்தாங்க. பயங்கரமான ஒரு நல்லா இருந்தது. சோதரம். தாய் தான் மேன்மையானது. உண்மைதான். பரிசுத்த வேதம் சொல்லுது, தாயின் தகப்பனை காண மண்ணு. பைபிள் சொல்லுது. சோதரம். அதான் உண்மை. ஆனா அதை காட்டிலும் இந்த வேதம் சொல்லுது, தாயில் மேலான அன்பு வைத்தது. இந்த இடத்துல சொல்லப்படுவது இதான் விசேஷம். அப்ப தன் பெற்ற தாய் தகப்பனை கனம் பண்ணுகிற ஒரு பாத்திரமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா அதை காட்டிலும் அவரிடத்துல சோதரம் ஒரு மேலான அன்புக்கான காரியத்தை எடுத்து வைத்து என்ன சொல்ற? தாயின் வயிற்றில தோன்றின முதல் உங்களை நான் ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆன முதல் உங்களை நான் தாங்கினேன். அவர் தான் தாங்கி இருக்கிறார். சோதரம். இதுவரைக்கும் நம்மளை அவர் தான் தாங்கி கொண்டு இருக்கிறார். தாயையும் தாங்குறவர் அவர் தான், தகப்பனையும் தாங்குறவர் அவர் தான். ஆமா. அப்ப அவ்வளவு பெரிய தெய்வம். அந்த தெய்வத்தை நம்ம என்ன பண்ணணும்? சோதரம். எந்த அளவுக்கு, எந்த நோக்கத்தோடு நாம் கர்த்தரின் மூலம் அப்புறம் மறக்க முடியுமா? அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம மறக்க முடியுமா? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அப்ப அப்படியாப்பட்ட தெய்வத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? செவி சாய்க்கணும். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிங்க, அவருடைய சத்தத்துக்கு. பைபிள் சொல்லுதான் சொல்லியா? அப்ப அதே ஆண்டவர் தாயையும் உருவாக்கினவர் தான், நம்மளையும் உருவாக்கினவர் தான். அவருடைய மெய்யான சத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? மெய்யான சத்தத்துக்கு செவி சாய்க்கணும். அவர் சத்தத்துக்கு செவி சாய்ச்சா தான் அவருடைய தாசனா நான் இருக்க முடியும். அல்லேலூயா. அதைத்தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். வாசிங்க அந்த இது அடுத்த வசனம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படியே செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். பாருங்க, இப்ப செய்வார். நம்ம அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்ப்போமானால், அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்திருப்போமானால், ஆண்டவர் நமக்கு ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை வைத்துக்கிறார். எதனா அப்படின்னா 45:25 அதே ஏசாயால சாப்டர் 45 வேர்ஸ் 25 சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். அல்லேலூயா. 25 வசனம். ஸ்தோத்திரம். 45வது அதிகாரத்துல 25 வசனம். இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும். அல்லேலூயா. யாரெல்லாம் இஸ்ரவேல் சந்ததியா இருக்கிறோமோ யாவரும் எப்படி இருப்போமா? கர்த்தருக்குள்
நீதிமானாக்கப்பட்டு, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். அல்லேலூயா. நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம்? அல்லேலூயா. யாக்கோபை பார்த்து எத்தனை பொய்யனா இருந்தார், யாக்கோபை பார்த்து சொன்னார் ஆண்டவர். ஆனா இன்னைக்கு நம்ம அவ்விதமாக இருக்கப்படுகிற போது அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி சாய்த்திருப்போமானால், அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படித்திருப்போமானால், ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், அவருடைய சந்ததியா இருக்கிற நம்மளை பார்த்து சொல்றார், கர்த்தருக்குள் நீதிமானாக்கப்பட்டு. அல்லேலூயா. நம்ம நீதிமானாக தேவன் நம்மை மாற்றுகிறார். அல்லேலூயா. பாருங்க, நீதிமானாக மாற்றுகிறார். அது மட்டுமல்ல, நம்மளை மேன்மைப்படுத்துவாராம். சோத்திரம். மேன்மை பாராட்டுவார்கள். இதெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, அவருடைய சந்ததியா இருக்கிறது. சோத்திரம். அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும். ஆமா. அப்ப அவருடைய சந்ததியாக இருப்போமானால் இந்த பூமியிலே கர்த்தருக்குள்ளே நீதிமானாக்கப்பட்டிருப்போம். அல்லேலூயா. இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் என்னன்னா, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சோத்ரம். அப்ப செவி சாய்க்கணும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு எப்படி தம் பெற்றோருக்கு செவி சாய்க்கிறோமோ, அதே காட்டிலும் நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கப்பட வேண்டும். அப்பதாங்க பூமியில் இருக்க முடியும், மேன்மையா இருக்க முடியும். தயவு செய்து சொல்றேன், யாக்கோவா இருந்தான், இந்த உலகத்தில் எல்லாவித ஆஸ்திகளோடு இருந்தான். அவனை ஆண்டவர் சொன்னார், எத்தன் தான் சொன்னார், பொய்யன் தான் சொன்னார். உலகத்துடைய ஆசீர்வாதம் அவன் கையில நிறைவாக இருந்து, இரு பரிவாரங்களோடு அவன் நிறைவா இருக்கிறான். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பொய்யன் தான் சொன்னார், ஏமாற்றுக்காரன் தான் சொன்னார், எத்தன் தான் சொன்னார். அவன் என்று அவன் இஸ்ரவேலாக மாறினானோ அவன் தான், அப்போதுதான் அவன் நீதிமானாக மாற்றப்படுகிறான். சோத்ரம். அல்லேலூயா. அப்ப அதே போல நாம யாரா இருக்க வேண்டும் அப்படின்னா, நான் இஸ்ரவேலாக இருக்கக்கூடாது, இஸ்ரவேல் சந்ததியாகவே இருக்க வேண்டும். யாக்கோபா இருக்கக்கூடாது, யாக்கோபுடைய சந்ததியா இருக்கக்கூடாது, இஸ்ரவேல் சந்ததியாக நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். சோத்ரம். இந்த புதிய மாதத்துல நமக்கு 2வது மாசத்துல கால் எடுத்து வைத்திருப்போம். இந்த வேத வார்த்தையின்படி இந்த வார்த்தை நீங்க என்ன பண்ணணும், இப்படிதான் போகணும். ஆண்டவரே, நான் இஸ்ரவேல் சந்ததியா இருக்கணும், நான் என் குடும்பமும் இஸ்ரவேல் சந்ததியாக மாறணும், நீதிமான்களாக மாறணும். வேதம் சொல்றது, கர்த்தருக்குள்ள நீதிமானாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். வேத வசனம் பொய் இல்லை, அப்படிதான் ஆனது. இதுக்கு நம்ம விளக்கத்தை சொல்ற பார்த்தோம்னா, இதே இஸ்ரவேலா மாறின பிறகு இஸ்ரவேல் சந்ததியா இருக்கக்கூடிய 12 கோத்திரத்துல 2 பிள்ளைகள் மட்டும்தான் நீதிமானாக காணப்பட்டது. மீதி 10 பிள்ளைகள் பொய்யனாகவும் ஏமாற்றுக்காரனாக இருந்தார் என்று வேதத்தில் அறிந்திருக்கிறோம். அதனாலதான் பெனியனையும் யோசேப்பையும் தேவன் தெரிந்து கொண்டார். சோத்ரம். முதல்ல பெனியின் கோத்திரத்துல இருக்கக்கூடிய மனுஷனாக இருக்கக்கூடிய சவுலை இந்த ஜனத்தை ஆளக்கூடிய ராஜாவாக மேன்மைப்படுத்தினார். சவுலை. அந்த சவுலானவன் தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கப்படவில்லை, செவி சாய்க்கல. அதே சவுலை தேவன் விலக்கினார். சோத்ரம். அகற்றினார். தேவனுடைய சத்தத்துக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்த தாவீதை அதே யூத கோத்திரத்துல, யோசேப்புடைய கோத்திரத்துல, அதே கோத்திரத்துல யூதாவின் கோத்திரமா வந்த தாவீதை தேவன் மீண்டும் ராஜாவாக தேசத்தில் வைத்தார். அவனுடைய சந்ததி முத்தமாய் தாவீது உண்மையாய் கடைசி வரையும் உண்மையா இருந்ததுனால அவனுடைய சன்னதியில அதே கோத்திரத்துல, யூதாவின் கோத்திரத்துல இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு ராஜாதி ராஜாவாக பிறந்தார். சோத்ரம். மேன்மை பாராட்டணும். சோத்ரம். இது பைபிள் பொய் இல்லைங்க. ஏதோ நான் கடமைக்காக நான் பிரசங்கம் பண்ணணும், இதெல்லாம் பார்த்துருக்கு அப்படிலாம் நிறைய விஷயத்தை வச்சுக்கனால பாஸ்டர் நானமா அப்படி பிரசங்கம் அப்படின்னு இல்லை. இது வேதம், பொய் இல்லை. ஏதோ நான் படிச்ச நாணத்துல பைபிள் காலேஜ் படிச்ச நாணத்துல பாஸ்டர் பிரசங்கம் அப்படி இல்லை. பிராக்டிக்கல். சோத்ரம். இப்படி இருந்ததுனாலதான் ஆண்டவர் சோத்ரம் தேவன் உயர்த்தி வைத்தார். இதனாலதான் தேவன் உயர்த்தி வைத்தார். அப்ப அதே நம்முடைய இஸ்ரவேல் சந்ததியாக நாம இருக்கணும், நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வரணும். சோத்ரம்.
அதனாலதான் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும். சோத்திரம். இயேசுக்குள்ள கொண்டு வரணும். உலகபுறமான காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. சோத்திரம். உலகபுறமான சன்னதியா இருக்கக்கூடாது. உலகபுறமான சன்னதிக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. சோத்திரம். உலகத்துடைய காரியத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. சோத்திரம். அதனாலதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அழகா சொல்லப்பட்டிருக்குது. நீங்க இந்த அதிகாரத்துல நீங்க வாசிக்க பாருங்க. இன்னொரு இடத்துல வாசிக்கணும் பாருங்க. வாசிப்போம். அதே அதிகாரத்துல 17 கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலே கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். ஸ்தோத்திரம். ரட்சிப்பு இருக்குது, ரட்சிப்பு இருக்குது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, நாளைக்கு பின்மாற்றல் இருப்பாங்க. அதான் ஆண்டவர் சொன்ன, அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டும். அனுதினமும் தேவனுக்குள்ள ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஆஸ்திரேலியா அப்படின்னு ஒரு தேசம் இருக்குல்லவா, தெரியுமா? நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்தவர்கள் நிறைந்த ஒரு தேசம். அங்கு அநேக தேவ பிள்ளைகள், தேவ ஊழியர்கள் எழும்பி அநேக மிஷனரிகளை தாங்கக்கூடிய அநேக அந்நிய நாடுகளுக்கு வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து அநேக தாங்கி ஊழியம் செய்த தேவ அந்த 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 தேசத்துல என்ன நடக்குது தெரியுமா? இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாறுது. வேதமே இல்லை இங்க. வேதமே, ஆமா, வேதத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாம போயிட்டு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். சரி, விசுவாச மக்கள் அங்க இருக்கக்கூடிய எங்களை போல இருக்கக்கூடிய ஊழியக்காரங்களே உண்மை இல்லை. ஸ்தோத்திரம். இது பழக்கம் இருக்கு. உலகத்தை என்னென்ன பழக்கம் சொல்றோமோ அத்தனை பழக்கமும் இந்த இப்படிப்பட்ட நான் இப்படிப்பட்டவங்களே இருக்கிற. அப்ப இப்படிப்பட்டவங்க இருக்கும் போதே அங்க மக்கள் எப்படி இருப்பாங்க? அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அந்த ஆஸ்திரேலியா தேசத்துல. ஏன் சொல்லணும்னா, அவங்க நேரா இருந்து லைவ்ல நேத்து அந்த சிஸ்டர் சொன்னாங்க. ஸ்தோத்திரம். துக்கமா இருக்குது. ஒரு பெரிய வளர்ந்த ஊழியக்காரருடைய பொண்ணு சொல்லுது, சாம் ஜபத்துடைய பொண்ணு அங்க இருக்குது ஆஸ்திரேலியால. நேற்று லைவ்ல சொல்றாங்க, இந்த மாதிரி இப்படி இருக்கு தேசத்துல, நம்ம தமிழ்நாட்டுல, நம்ம இந்தியாவில் நல்லா இருக்கிறோம், இங்க அவ்வளவு கோரமான சம்பவம் இருக்குது. அங்கே விக்கிரக ஆராதனை பெருகிட்டு இருக்குது. இங்க இந்தியாவில இருந்து வந்தவங்க அத்தனை பேருமே விக்கிரக ஆராதனைக்குரிய காரியங்களாக செயல்படுறாங்க. இதே போல கிறிஸ்தவர்கள் எல்லாம் அப்படியே என்ன பண்றாங்க, அப்படியே ரொம்ப மோசமான சூழ்நிலை போயிட்டு இருக்கிறாங்க அப்படி சொல்லி ரொம்ப துக்கப்பட்டு கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. நம்ம என்ன பண்றோம், நல்லா ஆராதிக்கிறதுக்கு என்ன பண்றோம்? ஸ்தோத்திரம். சுதந்திரமா இப்போதைக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் என்ன பண்றோம்? ஸ்தோத்திரம். வீணாக்கிக்கிட்டு விரயம் பண்ணிக்கிட்டு கர்த்தருக்குள்ள பிள்ளைகளை வளர்க்கணும். பயப்படுறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அவங்க பயப்படுறாங்க. ஒரு கர்த்தருடைய ஒரு ஊழியக்காரன், அந்த ஊழியக்காரருடைய அந்த ஊழியரால நம்ம நம்பி நானா வந்துக்கிறேன். ஸ்தோத்திரம். தாம் ஜெபத்து மூலமாக வந்துக்கிறோம். அந்த பொண்ணு அவ்வளவு கலங்கிக்கிட்டு இந்த இருதயம் உடைந்து நொறுங்கி அந்த காரியத்தை சொல்றாங்க. ஸ்தோத்திரம். இப்படிலாம் இருக்குது, யாரையும் சொல்ல முடியாது. எல்லாமே வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு சர்ச்சில் திருச்சபையில் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தேசம் ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம யாரா இருக்கணும்? இஸ்ரவேலாகவே இருக்கணும். இஸ்ரவேல் சன்னதியாகவே இருக்கணும். யாக்கோபு சன்னதியாரா இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். மீதி ஆகிய பாருங்க, வேதம் சொல்லுது. ஸ்தோத்திரம். வாசிங்க, மீண்டும் வசனம் வாசிங்க. 17 வசனம். சாரி. ரட்சிப்பினாலே ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். நாங்க இருக்கணுங்க, இப்படிதாங்க இருக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு வேணும். ஆண்டவர் இதைத்தான் விரும்புகிறார். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு காரியம் இல்லை. நம்ம எப்போதுமே கலங்காம இருக்கணும், பயப்படாமல் இருக்கணும். அதுக்கு ஒரே ஒரு காரியம், இஸ்ரவேல் சன்னதியாக நம்ம இருக்கணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாசிப்போம். அது அடுத்த வசனம் 18. வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையா இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது, நானே கர்த்தர், வேறொரு இல்லை. ஸ்தோத்திரம். அப்ப இந்த நாளில கூட இந்த இடத்துல வசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எந்த நிலையிலும்
நான் இன்னைக்கு இஸ்ரவேலா இருக்கிறேன் அப்படின்னா அடுத்து இஸ்ரவேலா இருக்கிற நான் என் பிள்ளைகளுக்கு நான் என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கலனா அடுத்து வரக்கூடிய தலைமுறை, அடுத்து வரக்கூடிய செனரேஷன் என்ன பண்ணும்? அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அந்நிய நாடுகள்ல. சோத்ரம். அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்? இன்னைக்கு நான் மட்டும் இஸ்ரவேலா மட்டும் இருந்தா மட்டும் போதுமா? நான் மட்டும் தேவனை சேவித்தா மட்டும் போதுமா? நான் மட்டும் கர்த்தருக்கு பணிந்து கொண்டா போதும்? என் பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்து என்ன பண்ணணும்? கற்றுக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். அதனாலதான் இன்று அந்நிய நாடுல அநேக நாடுகளை இன்னைக்கு அப்படியே தலைகளா மாறுது. இப்ப என்னன்னா அதுக்கு முன்னாடி ஆப்போசிட்டா நம்ம துபாயில என்ன பயங்கரமான எதிர்ப்பு இருந்தது. இன்னைக்கு என்னாச்சு? இப்ப மாறிடுச்சு, அப்படியே தலைகளா மாறி போச்சு. இப்ப எல்லாரும் அவங்களே வராங்க, சுதந்திரம் ஆராதிக்க சொல்லி எப்படிப்பட்ட நிலைமை மாறி போச்சு. ஆனா கிறிஸ்தவ நாடா இருந்த நாடு இன்னைக்கு என்னாச்சு? அப்படியே தலையில போயிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் அப்படின்னா சந்ததிகளை உருவாக்கப்படாத ஒரு காரணம். அல்லேலூயா. அப்ப அதுக்கு தான் சொல்றேன், நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்க நாம் நம்ம ஆண்டவர் மட்டும் நம்ம ஆராதிச்சா மட்டும் போகக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளையும் இஸ்ரவேல் சந்ததியாக நம்ம கொண்டு வரணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, வானங்களை சிருஷ்டித்து பூமியும் வெறுமையாக இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவப்படுத்தினது போல தேவனாகிய கர்த்தர் சொல்லிடாவது. அப்புறம் என்னது? ஆண்டவர் எதுக்கு இந்த பூமி எதுக்கு உருவாக்கி இருக்கிறார்? அவருடைய சந்ததியாக, அவருடைய கோத்திரங்களாக, அவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியுதான் தேவன். அவர் தான் நம்ம உருவாக்கி இருக்கிறார், உண்டு பண்ணி இருக்கிறார். வானத்தை பூமி அவர் தான் உண்டு பண்ணி இருக்கிறார். அவர் தான் கர்த்தர் என்று சொல்லத்தக்கதாக அவருடைய நாவுகள் என்ன எல்லாரும் பண்ணணும், எல்லாருடைய நாவுகள் தேவன் ஒருவர் தான் கர்த்தர் என்று சொல்லணும். அதுக்கு தான் அப்படின்னு சொல்லுது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. அல்லேலூயா. வேறொருவர் இல்லை. ஸ்தோத்திரம். அப்ப இந்த நாளில கூட நாம் அப்படியா தாமே ஸ்தோத்திரம் ஆண்டவருக்குள்ளே நம்ம இப்படிப்பட்ட ஒரு இஸ்ரவேல் சந்ததியாக நம்ம இருக்கப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். நாம அது முந்த வாரம் போன மாசம் மூன்றாவது வாரத்துல ஒரு வார்த்தை எடுத்தேன். அது தொடர்ச்சியாக நான் தியானம் பண்ணிப்போம் சொல்லியிருந்தேன். ஆனா இந்த வாரம் வாக்குத்தத்த அந்த வசனத்தை தியானிக்கும்படி சூழல் உருவாச்சு. அதனால நெக்ஸ்ட் வீக்கு அந்த தொடர்ச்சியே தொடருவோம். அதனால இந்த வாரத்தில் வாக்குத்தத்தமான வசனத்தினால இன்னைக்கு அந்த காரியத்தை செயல்பட முடியல. சரி, இந்நாளில் கூட இந்த வார்த்தையின்படி சோதரன் நம்ம இஸ்ரவேலாக நம்ம இருக்கணும்னா ஆண்டுடைய எப்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? நினைக்கணும். யாரை நினைக்கணும்? யாக்கோபா இருப்பதை நினைக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். மூன்றாவது பாயிண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் பிரிச்சு வச்சிருந்தேன் உங்களுக்கு கொஞ்சம் அது ரொம்ப இதாக ஷார்ட்டா முடிச்சிட்டேன். அப்புறம் என்ன பண்ணணும்? யாரா இருக்கணும் அப்படின்னா அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்தா செவி கொடுக்கணும். அடுத்து என்ன பண்ணா அப்படி சத்தத்தை செவி கொடுத்தா தான் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஸ்தோத்திரம். அப்படி சத்தத்துக்கு நம்ம செவி கொடுப்போமானால் அவராலே நம்ம மறக்கப்படுவதில்லை. அப்படி மறக்கப்படாத இருக்க சூழ்நிலை கர்த்தர் என்ன வரான்? நம்மளே கர்த்தருக்குள்ளே என்ன பண்ணுவார்? நம்மளை இந்த பூமியில நீதிமான்களாகவும், அல்லேலூயா, நீதிமான்களாகவும் மேன்மை பாராட்டுவார். ஸ்தோத்திரம். அப்ப இந்த காரியங்களை கர்த்ததாமே நம்ம நாளில் விசுவாசிப்போம். எப்பொழுதும் அனுதினமும் கர்த்தருக்குள்ள ஒரு மனம் திரும்புதலுக்குரிய ஒரு பாத்திரமாக நம்ம இருக்கணும். நம்ம எதுக்காக உருவாக்கினார்னா, இந்த வானத்தை பூமியை படைத்ததுக்கு எதுக்கு நோக்கணும்? வானமும் பூமியும் ஒழிந்து போகாது. இன்னைக்கு இருக்க மனிதர்கள் இன்னைக்கெல்லாம் போயிடுவாங்க. ஆனா நம்முடைய சந்ததியா என்ன பண்ணும்? இருக்கும். அப்ப நம்ம சந்ததியாய் இந்த வானம் இருக்கிற வரைக்கும், பூமி இருக்கிற வரைக்கும் நம்ம சந்ததியை என்ன பண்ணணும்? இந்த பூமியில இருக்கணும். அதுக்கு இஸ்ரவேல் சந்ததியாராக நம்முடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்? உருவாக்கப்படணும், வளர்க்கப்படணும். ஸ்தோத்திரம். அப்படியா தன்னை தாமே ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாளில் கேட்ட எங்கள் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த பிப்ரவரி மாசத்துக்குரிய வார்த்தைகளாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி அம்மா, நன்றி தகப்பனே, நன்றி ஐயா. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி தகப்பனே. உம்முடைய கரங்களே ஷகா தானமா ஷகா துரிகா தாலவா ஷபாலவா ரவா ரிகா தனிகா துரினவா ஷபா துரிகா தாலவா ஷபா ரவா 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 ரிகா துரினவா. நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்டேன் அந்த இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து, ஆண்டவரே, நீ என்னை அறியாதிருந்தும்
உனக்கு நாமம் தரித்தேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. அப்படியாய் நன்றி பிள்ளைகளை, எங்கள் சபையாரை கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதிக்கப்படும்படி, கேட்ட வார்த்தையின்படி, கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் இஸ்ரவேலுடைய சன்னதியாராய் இருக்க, அப்பா, இஸ்ரவேல் சன்னதியாராய் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, இஸ்ரவேலின் சன்னதியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமானாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்க ஆண்டவரே. எப்போதுமே மேன்மையாயிருக்க உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. தாயின் வயிற்றிலே தோன்றின முதல் எங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்திலே உற்பத்தியான முதல் எங்களை தாங்கினீர். இனிமேலும் தாங்க போவதற்காக, இனிமேலும் அதை ஏந்தி நீர் தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான முதல் எங்களை இனிமேலும் தாங்க போவதற்காக நன்றி அப்பா, நன்றிப்பா. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பிள்ளைகளை உமக்குள்ளே நாங்கள் அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சபையை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நாமமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். சோ அப்படியே தொடர்ந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸ்தோத்திரம். திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரும் வெளியெல்லாம் போக கூடாது, அமைதியா வெளியே உட்காரும்படி அன்பாக முழுகி ஞானஸ்தானம் எடுத்த தேவ பிள்ளைகள் அப்படியே சுதரம்